Figure it out. Page number 58. Find the sums and difference. First one, 3 by 10 plus 3, 4 by 100. So, நம்ம அப்படியே எழுத போனால் 3 by 10 plus இது ஆக்சுவலாக மிக்சட் ஃப்ராக்ஷன். இது எப்படி இம்ப்ராப்பர்னா இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். தட் இஸ் 3 into 100, 300 plus 4 is equal to 304. இப்போ plus 304 divided by 100. இப்போ எப்படி வந்ததுன்னு புரியுதா? இதை மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். இப்போ எல்சிஎம் என்னது 100. அப்போ இதை வந்து எப்போ வரும் 100 into 10, அப்போ மேலேயும் into 10. இப்போ 30 ப்ளஸ் 304 இங்கே ஏற்கனவே 100 இருக்குது. ஸோ நோ நீட் டு மல்டிப்ளை. ஸோ 304 ப்ளஸ் 300 வந்து ப்ளஸ் 30 வந்து 334 by 100. இதை எப்படி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொண்டு வரணும்னா ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா அப்படியே டேரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ 100 வந்து எத்தனை டைம்ஸ் போவோம்? 3 டைம்ஸ் போவோம். 300. ஸோ பேலன்ஸ் என்னது 34. ஸோ எப்படி எழுதணும்? நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் எழுதணும் 3. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? ரிமைண்டர் 34 by 100. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 into 100, 300 plus 34, 334, 100. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன எழுதணும்? ஃபஸ்ட் நம்பர் எடுத்து எழுதணும் 3, 34 by 100 ஸ்ட்ரைட்டாகவே எழுதிட்டா வந்துடும் ஆன்சர். B sum 9, 5 by 10, 7 by 100 plus 2, 1 by 10, 3 by 100. இதை டேரெக்டாக நம்ம அப்படியே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் டேரெக்டாக எப்படி போடலான்னு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து 9 ப்ளஸ் 5 by 10 ப்ளஸ் 7 by 100. ஸோ இது வந்து ஃபஸ்ட் இது ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து 2 ப்ளஸ் 1 by 10 அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ப்ளஸ் 3 by 100. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 100 வரும். ஸோ ஒன்றுமே கீழே டினாமினேட்டரில் என்ன 1ன்னு அர்த்தம். அப்போ 9 வந்து 100ஆல் மல்டிப்ளை ஆகும். 900 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே 10னால இன்ட்டு 10, அப்போ மேலேயும் இன்ட்டு 10 ப்ளஸ் 50 ப்ளஸ் 7 ப்ளஸ் இங்கேயும் எல்சிஎம் வந்து 100. அப்போ 200 ப்ளஸ் 10 plus 3 is equal to இங்கே என்ன வரும்? 957 divided by 100 plus 200 plus 10 plus 3, 213 by 100. இது ரெண்டும் ஆட் பண்ணணும். 957 plus 213 ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் வந்து ஒரே நம்பர்னால அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிடணும். is equal to ரெண்டு ஆட் பண்ணும்போது 1170 by 100. இது நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு நான் அப்படியே எழுதிடலாம். 1170 by 100 டேரெக்டாக எழுதிடலாம். உங்களுக்கு எப்படி அது வந்ததுன்னா 1170 divided by 100. 1 times 100 யூஸ் பண்ணால் 17, இந்த 0 எடுக்கிறோம், திருப்பி வந்து 1 times 100, ஸோ 70 வந்துடுச்சா? இதே தான் நான் அப்படியே சொன்னேன். ஸோ 1170 divided by 100. Next is C sum 15, 6 by 10, 4 by 100 plus 14, 3 by 10, 6 by 100 is equal to 15 plus 6 by 10 plus 4 by 100 plus 14 plus 3 by 10 plus 6 by 100. So, the LCM வந்து 100. அப்போ இது வந்து 15 into 100, 1500 plus 60 plus 4 plus இது இப்போ வந்து 100. இப்போ 1400, 14 into 100, 1400 plus 30, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லை 100 இருக்கனால மல்டிப்ளையே பண்ண தேவையில்லை. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 1564 by 100 ப்ளஸ் இது 3 ஆட் பண்ணும்போது 1436 divided by 100. ஸோ ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் 100 இருக்கிறதுனால 1564 plus 1436 divided by 100. ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணணும். 1564, 1436.
10, 1, 10, 1, 10, 1, 3. So is equal to 3000 by 100. So இங்கே cancel ஆகிடுது is equal to 30. இது எப்படி ஸ்ட்ரைட்டாக போடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே இருக்குல்ல இதில் இந்த மாதிரி ரெண்டு நம்பர் 100 10 ரெண்டு இருந்ததுன்னா இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1500 ப்ளஸ் 64 by 100 இந்த இடத்துல ப்ளஸ் இந்த நம்பர் பிக் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 14 into 100 1400 ப்ளஸ் 36 1436 by 100 இது வந்துடுச்சா. இதுதான் டைரெக்டாக உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் ஆக டைரெக்டாக போட வரும். இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுங்கள். இது என்ன சொல்லியிருக்கேன், இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். 7 into 100 700 700 plus 7 707 divided by 100 minus 400 plus 4 404 divided by 100. ரெண்டுத்துக்குமே 100 இருக்கனால காமனாக ஒரு 100 போட்டு 707 minus 404. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது என்ன வரும் ஆன்சர், 303 divided by 100. ஸோ 100ல் எத்தனை டைம்ஸ் போவோம், 3 டைம்ஸ் போவோம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 3 divided by 100. 8 6 by 100 minus 5 3 by 100. டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 800 plus 6 806 divided by 100 minus 503 divided by 100 is equal to 806 minus 503 divided by 100 is equal to ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 303 divided by 100 is equal to என்ன வரும், 3 டைம்ஸ் போகும்போது 300 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 3 by 100. 12 2 by 100 minus 9 by 10 9 by 100. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 12 into 100 1200 plus 2 1202 divided by 100. ஸோ இது உங்களுக்கு டக்குன்னு வரலைன்னா இப்படி எழுதுங்க, 9 by 10 தட்டில் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ப்ளஸ் 9 by 100 is equal to 1202 divided by 100 minus இந்த இடத்துல என்ன வரும், 90 plus 9 divided by 100 is equal to 1202 divided by 100 minus 99 இப்போ ஆட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் வெளில எடுத்துகிறோம் divided by 100 is equal to 1202 minus 99 divided by 100. ஸோ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் 1103 divided by 100. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக வருது, 100ல் எப்படி பண்ணணும்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி பண்ணியே பாருங்கள் டைரெக்டாக. ஸோ 1 டைம்ஸ் போகும் 100 1 0 அடுத்தது 3 எடுக்கணும், திருப்பி 1 டைம்ஸ் போகும் 100 அடுத்தது 3. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் எழுதணும், அடுத்தது ரிமைண்டர் 3 by 100. ஸோ இந்த 0 வருது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 11 into 100 11,100 plus 3 1103 வந்துருச்சு. பார்த்தீங்களா, எல்லா சமம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.